ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசு. குப்த பேரரசர் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதலாம் சந்திரகுப்தரும் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைனும் சம காலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இந்த 2025 ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 319 கான்ஸ்டன்டைனும் நம்முடைய முதலாம் சந்திரகுப்தரும் அவங்கவுங்க பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கு மகாராஜா, அதிராஜா அல்லது அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்ற பட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்திருக்காரு. இந்த லிச்சாவிங்கிறது வட இந்தியாவில் அந்த கன சங்கங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 11 முக்கிய இனம் தான் அந்த லிச்சாவி. ஸோ அங்கிருந்து மணந்ததை ஒரு பெருமையாக நினைச்சுக்கிறாரு. இதுக்கு அடுத்து வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இணைச்சி ஒரு பேரரசா தன்னோட அரசை மாற்றி தன்னை ஒரு பேரரசராக முடிசூட்டிக் கொள்கிறார். அதுக்கடுத்து இவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல இவங்க சந்திரகுப்தர், குமாரதேவி இருவரின் உருவங்களும் அப்புறம் லிச்சாவியா என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிச்சாவியாங்கிற அந்த இனத்துக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு நம்ம முதலாம் சந்திரகுப்தர் கொடுத்துருக்காருங்கிறது அந்த நாணயத்துல அந்த லிச்சாவியாங்க வாசகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கடுத்து நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசி யாருன்னா லிச்சாவியா இளவரசி குமாரதேவி தான். இதுக்கு முன்ன எந்த ஒரு அரசியோட பெயருமே எந்த நாணயங்களும் இடம்பெறல. ஸோ கடைசியா நம்ம அகழாராய்ச்சியாளர்கள் எடுத்து அகழாய்வு செய்து எடுத்த அந்த தகவல்கள் படி குமாரதேவியோடது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த அந்த குமாரதேவி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் பெண் அரசியா பார்க்கப்படுது. அப்புறம் மெஹ்ரூனு இரும்புத்தூண் இவர் அதாவது முதலாம் சந்திரகுப்தருடைய போர் வெற்றிகளை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வெகுவா சிறப்பிச்சு சொல்லியிருக்கு. இதை நிறுவியவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நன்றி.